ஆறுமுகம் ஆறுமுகம் நிறுத்தியா வண்டிய என்னைய நீ பாட்டு சொல்லாமல முருட்டு வந்துட்டேன். இது உனக்கு நியாயமா இருக்கா? இன்னும் இந்த ஊர்ல இருக்க என்னையா இருக்கு? வெளியூர்ல இருந்து ரவுடிங்களா இருக்காங்க. ஜெய்சீலனை கண்டிப்பா கொண்டுருவாங்க. எப்பயா? எப்ப? ராத்திரிலே பிள்ளைய பதிக்குது அழுகுதியா. வீட்டுல ஒரு படுக்க அரிசி இல்ல. இதை பார்த்துட்டு எந்த அப்பனாலையா சும்மா இருக்க முடியும்? அட போய நீதான் இந்த ஊரை காப்பாத்தணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்க இருந்து பார்த்தா 4 பக்கமும் பச்சை பசேல்னு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இங்க 4 வருஷமா விவசாயமே நடக்கல. நான் அதனால சாமி கிட்ட வேண்டி சத்தியம் பண்ணியிருக்கேன். ஊர்ல மறுபடியும் விவசாயம் நடக்கணும். இந்த இடமெல்லாம் பச்சை பசேல்னு தெரியணும். இங்க விளைஞ்ச நெல்லைத்தான் என் கல்யாணத்துல சாப்பாடா போடணும். ஓகேங்க. அதை விளைய வச்ச ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். நீங்க தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என் சத்தியத்தை தாண்டி வர மாட்டேன். நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ருக்மணி, என்னங்க இது? சின்ன புள்ள மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன் தாண்டி வர முடியாதுலாம் சொல்கிறீங்க. ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகணும், ஒரு சுந்தர் பிச்சை ஆகணும், இல்லை ஒரு பில்கேட்ஸ் ஆகணும்னு சொல்லுங்கள். உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். நான் அப்படிங்க விவசாயம்லாம் பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் விவசாயம் ஒதுக்கப்பட்ட வேலையாவே தெரியுதுல்ல. நீ சொன்னியே பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ்னு. அவங்களுக்கும் உனக்கும் சேர்த்துதான் எங்கேயோ ஒரு விவசாயி அவன் பிள்ளைய கூட பட்டினி போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். மண்ணுல கால் படாம மேல வெயில் படாம என்ன விலை வேணாலும் கொடுத்து சாப்பாட்டையும் தண்ணியையும் வாங்கிடலாம்னு நினைக்கிற உங்களுக்கெல்லாம் விவசாயி ஒன்றும் இல்லாதவனாதான் தெரியவா. உங்க பிரச்சனை ஜெயசீலன் இல்ல, உங்களோட பிரச்சனையே வேற. என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியாம உங்க கிராமத்தை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை உங்க நிலம் இல்ல, அதுல இருக்க வளம், இரும்பு. இந்த மலையிலையும் உங்க நிலத்திலையும் அவ்வளவு இரும்பு தாது கொட்டி கிடக்கு. உங்க நிலத்தை கேட்டா நீங்க தர மாட்டீங்க, எடுத்தா போராட்டம் பண்ணுவீங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனாலதான் ரவுடிசங்கிற பேர்ல உங்களெல்லாம் இவ்வளவு நாளா விவசாயம் பண்ண விடாம தடுத்து உங்க நிலம் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத தரிசு நிலம்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி இன்னொரு 6 மாசத்துல உங்கள்ட்ட உங்க நிலத்தை பிடிக்கிடுவாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பூமியா நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் அப்பயே சொன்னேன், பகுமானமா பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்ப வெறுங்க ஏதோ நக்கிட்டு போனோம். கம்னாட்டி வாய் கழுவுடா. சோறு போட்ட நிலத்தை விக்கிறது அப்பயா தலை விக்கிற மாதிரி மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. யோ மீச, நான் உள்ளத பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வேற என்ன வழி இருக்கு? இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க எப்படி உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் இல்ல தரிசு நிலம் தான் நிரூபிக்க பாக்குறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் தான், அதுல எல்லாமே விளையும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு நீங்க எல்லாம் உடனே இறங்கி உங்க நிலத்துல விவசாயம் பண்ணியே ஆகணும். அதுவும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள. நீங்க போராட்டம் பண்ணாலும் உங்க நிலம் உங்களுக்கு கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனாலும் உங்க கேஸ் நிக்காது. நானும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான், அதான் மனசு கேட்கல. என் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். உங்க நிலத்தை நீங்க காப்பாத்திக்கங்க. வாயா. எங்களை வாழ விட மாட்டேங்கிறீங்களேடா. என் பிள்ளை போச்சு, என் புருஷன் போனோம், இப்ப இந்த மண்ணும் பயிர் போட இருக்கு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏயா வலிய மறிச்சு நிக்கிற? ஐயா கருப்பா, ஏயா காத்துக்கிட்டு இருக்க? புள்ளைய பறி கொடுத்துட்டா காதல விழுகலையா? வாயா வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்தையா. அவனை வெட்டி சாயா. ஏதாவது செய்யா, ஏதாவது செய்யா, ஏதாவது செய்யா.
தலைவர் சொல்லுங்க தலைவரே. டேய், நீ சுல்தான் கூட தானே இருக்க? என் கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சுல்தான் இந்த மார்க்கெட் பக்கமே கூட்டிட்டு வந்துடாது. ஏன் தலைவரே? பஸ்ஸில் மார்க்கெட் பக்கம் தான் வந்துட்டு இருக்கோம். என்ன சொன்னா? மார்க்கெட் பக்கமா? ஆமா தலைவரே. ரெடி தலைவரே. என்ன ரெடிண்ணே? டேய், அவனுங்க வந்து சேர எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 நிமிஷத்துல மார்க்கெட் வந்துடும் தலைவரே. ஆளை இறக்கனவ யாருன்னு புடிங்கடா. புதுசா கண்ணுல எவன் பட்டாலும் அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. ரெடி பாய், அங்க ரெடி. யாரும் அவசரப்படாதீங்க. நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எவன்டா ஊருக்குள்ள ஆள் இருக்குனது? பக்கமார்க்குள்ள நிக்கிறான். எப்ப நான் சொல்றேன் சொதப்பிடக்கூடாது. கேக்குதா? யாரா? எவன்டா? ரெடி. ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு டைம். அவன் மிஸ் ஆயிடவே கூடாது. இப்போ நான் சொல்றேன். இருங்க. பஸ் போட்டும். வெயிட் பண்ணுங்க. பஸ்ல சுல்தான் இருக்காரா? அவசரப்படாதீங்க. நான் சொல்றதுக்கு வேணாம் சுல்தான். வேணாப்பா. சுல்தான் மார்க்கெட்ல இறங்கிட்டாரு. ஒன்னு செஞ்சிடாதீங்கடா. சுல்தான் சுல்தான்டா போங்கடா, உள்ள போங்கடா. சுல்தான் முன்னாடி வேண்டாம். விட்டுருங்க, பாத்துக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம். விட்டுருங்க. இனி ஒரு நிமிஷம் அந்த ஊர்ல இருக்கக்கூடாது. கிளம்புங்க. இல்ல சுத்தா. தொடரலாமா? சுத்தா, இது ஐயா கொடுத்த கடைசி சத்தியம். நாங்க இதை முடிச்சுதான் வருவோம். போனா அவங்கள விடுங்க. இருக்கிறவங்கள பத்தி யோசிங்க. என் உசுர் இருக்கிற வரைக்கும் உங்க யாரையும் கத்தி தூக்க விட மாட்டேன். கிளம்புங்க. அண்ணனே, என்னாச்சு? தம்பி, அது ஊருக்குள்ள இறங்கிட்டாயா?
முன்னாடி நீங்களே சொல்லுங்கடா, எவன்டா ஆள் இருக்குனது? எவன்டா? ஊரவே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்து காப்பாத்து தம்பி. ஊரையே கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காயா. இந்த ஏழைகளுக்கு யாருமே உதவி பண்ணலையா. உங்க அப்பா மட்டும்தான் எங்களையும் எங்க மண்ணையும் காப்பாத்துறேன்னு எங்க கையில சத்தியம் பண்ணாருங்க ஐயா. அதை நம்பித்தாங்க ஊரே காத்துக்கிட்டு இருக்கையா. வந்து காப்பாத்துங்க ஐயா. ஐயா வந்து காப்பாத்துங்க ஐயா. வாங்க ஐயா. சொல்றா, தப்பு சரின்னு யோசிச்சிட்டாருங்க. உங்க அப்பா இப்ப உயிரோடு இல்லைனாலும் அவர் கொடுத்த சத்தியம் அப்படியே தான் இருக்கு. இந்த ஒரு தடவை எங்களை கத்தியை தூக்க விடுங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன வேற சொன்னாலும் நாங்க சேர சுத்தம். இந்த ஒரு தடவை எங்களை விடுங்க. நிச்சயம் உங்க அளவுக்கு மோசமா இருக்க மாட்டான். கத்தி ரத்தமும் எதுவும் நிறுத்திடாது மாமா. நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். எனக்கு நல்லா தெரியும்டா அது இவ இல்லன்னு. எவன்டா சொல்லுங்கடா. உயிருக்கு போறாரு என் பிள்ளைய பாருங்கய்யா. ஐயா பாருங்கய்யா. ஐயோ ஊரையே நாசம் பண்ணிட்டானே. பாரியா இந்த கொடுமைய பாரியா. இத பார்த்து மாமா மனசு இறங்கல. நாங்க ரத்த சிந்திருந்த உன் கண்ணுக்கு தெரியலையா? இறங்கி வாயா. ஐயோ சிறுத்தை ஊருக்குள்ள வந்துருச்சு. அண்ணா இவன்தானா தப்பு பண்ணுது. ஏய், நீ யாரு? நீங்க எதுக்காக இறங்கி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது உன் ஊரும் இல்லை, இது உன் பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ என் உயிரை காப்பாத்திருக்க. தேவையில்லாம உன் ஆளுங்களை பலி கொடுத்துறாது. அழைச்சிப்பா பா. அவங்க மேலே ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட வரக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்க. இதில் ஏதாவது தப்பாச்சுன்னா nobody can save them. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீ கூட வந்து நில்லு. சுல்தான், நான் சமாளிச்சுக்கிறேன். இறங்கி முடிச்சிருக்கிறேன். Hey!
Fight!